இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் செயல்களை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். முடிந்த அளவுக்கு நாமாக தனித்து நின்று முயற்சி செய்கிறோம். அப்படி முடியாத பட்சத்தில் மற்றவர்களின் உதவியை நாடுகிறோம். அதாவது நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்களை சார்ந்திருப்பது தவறு அல்ல, மாறாக எப்போதும் மற்றவர்களையே சார்ந்திருப்பது தவறு என்பதை நாம் உணர வேண்டும். நம்மில் சிலர் மற்றவர்களை சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையுடன் செயல்படத்தான் செய்கிறோம். இத்தகைய மனநிலை எல்லா நேரத்திலும் சரியில்லை என்பதை புரிந்து கொள்வோம். நாம் ஒருவரையே சார்ந்திருக்கும் போது நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு யாரும் இல்லை, நம்மிடம்தான் இவர்கள் வர வேண்டும் என்ற மெத்தன போக்கு நம்மில் பலருக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நமது குடும்பத்திலும் சரி, பணிபுரியும் இடங்களிலும் சரி, ஒருவர் ஒரு காரியத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே நம்மால் முடிந்த அளவு அனைவருக்கும் அனைத்தையும் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்வோம். அதுவே இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். பல சமயங்களில் சார்ந்திருத்தலை நாம் தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நமக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட சமயங்களில் நம்மை கவனித்துக் கொள்வதற்கு யாராவது தேவைப்படுகிறார்கள் என்பது உண்மைதானே? எனவே யாரை சார்ந்திருக்கிறோம், எதற்காக சார்ந்திருக்கிறோம் என்பது பற்றி தெளிவாக இருப்போம். நம் பெற்றோரை, உற்றார் உறவினரை, நண்பர்களை, நம்ப தகுந்தவர்களை சார்ந்திருப்போம். தனித்தன்மையோடு வாழ்வது என்பது வேறு, தனித்து வாழ்வது என்பது வேறு. இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். நம்முடன் வாழும் உறவுகளை புறந்தள்ளிவிட்டு தேவையில்லாத உடைமைகளையும் இயந்திரங்களையும் சார்ந்து வாழ்வதை சற்று நிறுத்திக் கொள்வோம். அதுவே நம் வாழ்விற்கு வளம் சேர்க்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் வேலாயுதம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுயமரியாதை மிக்கவன். நான் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க மாட்டேன், என்னுடைய உழைப்பால் மட்டுமே வாழ்வேன், அடுத்தவரை சார்ந்து வாழ்வது கேவலம் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வான். அவன் தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதிலிருந்து தினமும் தனி ஆளாக கடினப்பட்டு நீர் இறைத்து பயிர்களுக்கு பாய்ச்சுவான். அவனது அண்டை வீடுகளில் உள்ளவர்கள் மோட்டார் பம்பு அமைத்திருந்தனர் அல்லது ஒருவருக்கொருவர் உதவி செய்து நீர் பாய்ச்சினர். ஆனால் வேலாயுதம் அவற்றை பொருட்படுத்தவில்லை. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஒரு நாள் வானம் இருண்டு பலத்த புயல் காற்று வீசியது. காற்று வேலாயுதத்தின் கொட்டகையை பிடுங்கி எறிந்தது. இடி மின்னலுடன் பெய்த மழையால் கிணற்றின் மேலிருந்த மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. மறுநாள் காலையில் வேலாயுதம் கண் விழித்த போது அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். கிணற்றில் இருந்த மரத்தை அவனால் தனியாக அசைக்க கூட முடியவில்லை. பயிர்கள் நீரின்றி வாடத் தொடங்கின. அவன் மிகவும் கவலை அடைந்தான். வேலாயுதம் ஊர் பெரியவர்களை நாடி உதவி கேட்க நினைத்தான். ஆனால் அவனது சுயமரியாதை அவனை தடுத்தது. மரத்தை எப்படியாவது நகர்த்த முடியுமா என்று தனி ஆளாக போராடினான். ஆனால் அவனுடைய முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. பக்கத்து வீட்டுக்கார சண்முகம் என்பவர் வேலாயுதத்தின் நிலைமையை புரிந்து கொண்டார். அவரிடம் வேலாயுதம் பேசாமல் இருந்தாலும் சண்முகத்துக்கு அவன் மீது பரிவு இருந்தது. சண்முகம் தனது வீட்டு ஆட்களையும் மேலும் 2-3 இளைஞர்களையும் அழைத்து கொண்டு வேலாயுதத்தின் வீட்டுக்கு வந்தார். வேலாயுதம் அதிர்ச்சி அடைந்தான். தன்னை இத்தனை நாட்கள் ஒதுக்கி வைத்த இவர்களா இப்போது இங்கு வந்து நிற்கிறார்கள் என்று எண்ணினான். சண்முகம் புன்னகையுடன், வேலாயுதம்,
நீ கடினப்படுவது தெரிகிறது. மரம் சாய்ந்து விட்டது. அதை நகர்த்த ஒரே ஆளாக முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சரி செய்கிறோம் என்றார். வேலாயுதத்தின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவனது போலி கௌரவம் உடைந்து போனது. தனி மனிதனின் பலம் குறைவானது. ஆனால் அனைவரும் கூடினால் பெரிய மலையை கூட அசைக்கலாம். உனக்கு மட்டுமல்ல, நாளைக்கு எங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த நிலை வரலாம். அப்போது நாங்களும் ஒருவரையொருவர் சார்ந்துதான் நிற்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்றார் சண்முகம். நாமும் நமது தலைக்கணத்தை தகர்த்தெறிந்து ஒற்றுமையுடன் செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும்.
ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும்
காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 22 அதிகாரம் 8 இறை வார்த்தை 1 முடிய. பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 119 இறை வார்த்தைகள் 89 முதல் 91, 130, 135 மற்றும் 175. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் ஆண்டவரின் கட்டளைகளை வாழ்வாக்கிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்
போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 13 புனித ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா. போலந்து நாட்டில் வாழ்ந்த யோவான் கோஸ்கா மார்கரெட் தே ட்ரோஃபினி கோஸ்கா பெற்றோருக்கு கிபி 1550ஆம் ஆண்டு பிறந்தார் ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா. வியன்னாவில் இருந்த இயேசு சபை பள்ளியில் பயின்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். நல் மரணத்தின் பாதுகாவலரான புனித பார்பரா ஜெபக்குழுவின் உறுப்பினரான இவர் ஆன்மீக காரியங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். திடீரென்று நோயுற்று படுக்கையான ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா நற்கருணை உட்கொள்ள விரும்ப புனித பார்பரா 2 வானதூதர்களுடன் காட்சி அளித்து இவருக்கு நற்கருணை வழங்கினார். ஸ்தனிஸ்லாஸின் உடன் பிறந்த சகோதரரான பவுல் இவரின் ஜெப வாழ்வினைக் கண்டு சினமுற்று இவரை எப்பொழுதும் அடிப்பதும் திட்டுவதுமாக இருக்க
புனித மரியன்னை இவருக்கு காட்சி அளித்து ஆறுதல் கூறி இவரிடம் நீ இயேசு சபையில் குருவாக அருட்பொழிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புனித மரியன்னையின் அறிவுறுத்தலின்படி இயேசு சபை குருமடத்தில் விண்ணப்பித்த ஸ்தனிஸ்லாஸிற்கு அனுமதி மறுக்கப்பட அச்சபையின் அகில உலகத் தலைவரை சந்திக்க கால்நடையாக ரோமை சென்றார். சுமார் 800 கல் தூரம் நடந்து ரோமைக்குச் சென்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா அன்றைய இயேசு சபையின் தலைவர் பிரான்சிஸ் போர்ஜியோவினை சந்தித்து சபையில் சேருவதற்கு அனுமதி பெற்றார். நவத்துறவியாக 10 மாதங்கள் நற்பயிற்சி பெற்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா உடல் நலிவுற்று கிபி 1568 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் விண்ணகம் சென்றார். புனித மரியன்னையிடமும் புனித பார்பராவிடமும் மிகுந்த பக்தியோடிருந்த நவத்துறவி ஸ்தனிஸ்லாஸினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 31 நாள் புனிதராக உயர்த்தி நவத்துறவிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துறவர பயிற்சியின் போது விண்ணகம் சென்ற நவத்துறவிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்கள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால்
காப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.